ஒவ்வொரு சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் பொழுது முதல்ல என்ன செஞ்சார்? சபைகள் இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டினார். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாராட்டிட்டு பிறகு சொல்றாரு, உன்கிட்ட ஒரு குறை உண்டு. நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். நாம் பலனா இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன செய்வார்? பாராட்டுவார். பலவீனமான பகுதியெல்லாம் எச்சரிப்பார். எச்சரிச்சுட்டு அப்படி விட மாட்டார். நல்ல கவனிங்க, பலவீனமான பகுதியை எச்சரிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணம். இதை யார் செய்ய முடியும்? போலீஸ்காரங்க எச்சரிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனோ நம்ம எச்சரிக்கை மட்டும் பண்ணல, நம்முடைய பலவீனத்துல உதவி செய்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டதுனால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு. இப்போ என்ன ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னா, நாமவே அந்த பலவீனத்தை சரிப்படுத்துவோம். திரும்ப திரும்ப என்ன செய்வோம்? தோற்று போயிடுவோம். திரும்ப முயற்சி எடுப்போம், தோற்று போயிடுவோம். திரும்ப முயற்சி எடுப்போம், தோற்று போயிடுவோம். அந்த தப்பு பண்ணாம, எனக்கு பலன் தாங்கப்பா, என்ன நீங்க ஜெயிக்க வைங்கப்பா, இனி நான் முயற்சி செய்ய மாட்டேன், நீங்க என்னிலிருந்து முயற்சி செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்?